உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போலக்கா. நாங்க போய் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வரோம். சரி வா. அக்கா அக்கா நீ அப்படியே உட்காரு, நீ வரக்கூடாது. இந்த வெக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. நீ வா போலாம். வணக்கம். 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 வாங்க உள்ள வாங்க. வாங்க போலாம். வாங்க உட்காருங்க. உட்காருங்கயா. உட்காருங்க. சரிங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. இவ என்னோட மூணாவது பொண்ணு, பேரு மணிமேகலை. வணக்கம். வணக்கம். அவ கடைக்குட்டி மாதவி. ஹாய். ஹாய். என்னோட இன்னொரு பொண்ணு துர்கா இப்ப வந்துருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. துர்கா வந்ததும் நம்ம மத்த விஷயங்களா பேசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. பொண்ணை காணுமே. வா அக்கா கிட்ட சொல்லலாம். அக்கா, அக்கா, அக்கா 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 மாப்பிள்ளை சூப்பரா இருக்காருக்கா. அக்கா, உனக்கேத்த ஹீரோக்கா. இந்த துர்கா வேணும்னே தாங்க லேட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணணும்னு அவ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் இருக்காதடி. துர்கா இப்ப வந்துருவா பாரு. எல்லாம் தலை எழுத்து. அவ எல்லாம் ஒரு ஆளுன்னு வந்தவங்கள அம்மா இதுக்காக வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க பாரு. ஏய் மேகலா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாயே. ஏய் அக்கா தண்ணி கேக்குறால, போய் கொண்டு வா போ. அவ உன்கிட்ட தானே கேட்டா, என்கிட்ட ஏன் சொல்ற? பா. ஏய் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ போய் கொண்டு வா. எப்ப பாரு என்னையே சொல்லுங்க. சீக்கிரம் சரி சரி இரு, கத்தாத எடுத்துட்டு வரேன். அப்பா. பிரபு, பூலோகத்தில் மனிதர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள்? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நடுக்கமாக இருக்கிறது பிரபு. ஒரு அப்பாவி பெண்ணை பழிவாங்க மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துகிறார்களே. மனித வாழ்க்கையே இதுதான் தேவி. ஐயோ
பாவம் துர்கா. இன்ஸ்பெக்டர் நம்மால இருந்ததுனால விஷயம் வெளியில தெரியல. அந்த போலீஸ்காரிய உயிரோட விட்டா என்னோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாயிடும். அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறதுதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும். வரட்டும். சார், ஐஜி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க எதுக்கு கூப்பிட்டுட்டு வந்தீங்க? ஆ? ஆமா, இது என்ன இடம்? எதுக்காக இங்க வந்திருக்கோம்? துர்கா, இதுவும் ஐஜிக்கு சொந்தமான இடம் தான். சில முக்கியமான விஷயங்கள ஐஜி இங்க தான் வச்சு டீல் பண்ணுவாரு. இது கான்ஃபிடென்ஷியலுக்காகமா. ஓ, அப்படியா? அப்போ ஐஜி சார் இங்க தான் வருவாரா? துர்கா, ஐஜி உள்ளதா இருக்காரு. அட, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா சீக்கிரம் வா. ஐஜியை பார்த்து பேசிட்டு அப்புறம் அமைச்சர் வீட்டுக்கு போயிருவோம். என்ன சொல்ற? சரிங்க சார். பிரபு, ஆரியை பூலோகத்திற்கு அனுப்புவதற்கு உண்டான நேரம் நெருங்கிவிட்டது. ஆரி, இன்னும் சற்று நேரத்தில் நீ துர்கா உடம்பிற்குள் போக போகிற. வருத்தப்படாதே மாறி, இதுதான் உன் விதி. பிரபு, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம் தேவி? துர்கா உடலுக்குள் மாறி போன பிறகு மாறி துர்காவாக இருப்பாளா, இல்லை மாரியாக இருப்பாளா? இதில் என்ன சந்தேகம்? துர்காவாகத்தான் இருப்பாள். அப்படியா? அப்படி என்றால் மாறி அவளுடைய கணவனையும் குழந்தையும் எப்படி காப்பாற்றுவது? மாரிக்கு பழைய ஞாபகங்கள் எப்பொழுது வரும்? மாரி தனது குழந்தையும் கணவனையும் எப்போது பார்ப்பாள்? கவலைப்படாதே தேவி. விதியானது கண்டிப்பாக மாரியை அவள் கணவன் குழந்தை இருக்கும் ஊருக்கு அழைத்துக் கொண்டு போகும். மாரி அங்கே போன பிறகு மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அப்படி என்றால் மாரியின் தாலியை மாறி தொடும் வரை பழைய ஞாபகங்கள் எதுவும் மாரிக்கு வராதா? வராது. ஒருவேளை மாரி தாலியை பார்க்கவே இல்லை, அல்லது மாரியின் தாலியை மாறி தொட சந்தர்ப்பமே அமையாமல் போனால் மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரவே வராதா? அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை தேவி. மாரி அவள் கணவன் குழந்தை இருக்கும் இடத்துக்கு போவாள். தாலியை தொடும் மாரிக்கு பழைய நினைவுகள் திரும்பவும் வரும். அது விதி. அதை மாற்ற யாராலும் முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.